பாரா நெட்டையன் எவ்வளவு திமிரா உட்காந்துட்டு இருக்கான். சின்ன பொண்ணு, நீ தந்த மோதிரம் கையில இருக்குடி. இன்னைக்கு இவனை வெளுத்து வாங்குற இதுல கொஞ்சம் இருந்தா போதுமே, நம்மள அந்தால அடிமையாக்கி சமாதியாக்கிடுவானுங்கள போல. பொண்டாட்டினா என்ன இவனுங்களுக்கு அடிமையா போயிட்டோ? என்ன எப்போ நம்மள பார்த்தாலே பம்மி பதுங்கி போய் வருவா, இன்னைக்கு என்ன இப்படி வரா? யோ நெட்டக்காலா, என்ன ஒரு படியா உட்காந்துட்டு கிடக்கா? என்ன இருக்க முடியலையோ? நான் எம்மடுக்கு செவனே தானே உட்காந்துருக்கேன், சும்மா வந்து வம்பளுக்கா? என்ன பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுவா. என்ன நேத்து வாங்கின அடிலாம் மறந்து போச்சோ? ஒத்த வருஷம் அவ்வளவுதான் பாத்துக்க. ஆமா, நீ டெய்லி என்ன போட்டு அடிச்சுட்டே இருப்பா, நான் என்ன அடி வாங்கிட்டே இருக்கணுமோ? அதுக்கு எங்க ஆத்தாப்ப என்ன பெத்து விட்டுருக்காங்களோ? உன்ன நான் இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ எங்க போய் உளுறான்னு மட்டும் பாரு. என்னது என்ன நீ அடிப்பியா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது. ஐயோ கிழிஞ்ச வாயா, இப்படி கடகடன்னு பேசுற வாயை கிழிச்சு எடுத்து விடுவேன் பாத்துக்க. ஒன்னு இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. யோ வாயா, நீ நானும் இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். ஐயோ எம்மா. யோ கரப்பாம்பூச்சி, அந்த பயம் இருக்கட்டும் பாத்துக்க. இனிமே என்கிட்ட அதட்டி பேசுறது அடிச்சு பேசுறது அதெல்லாம் வச்சுக்கிடாத பாத்துக்க. என்கிட்ட இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மோதிரம் இருக்கு. இந்த மோதிரத்தை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னது பவர்ஃபுல்லான மோதிரமா? என்னால அடி வாங்கிட்டு திருவா கேளட்டு சிரிக்கி இன்னைக்கு இந்த அடிலாம் போட்டு அடிக்கிறா. ஒரு புருஷன் கூட ஒரு மரியாதை இல்லாம இப்படிலாம் அசிங்கப்படுத்தி அடிக்கிறா. நெட்டக்காலம் அவ்வளவுதான் பாத்துக்க. இருடி, நானும் இதே மாதிரி ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுட்டு ஒன்னும் அடிக்கல. ஆமா, நீ அடிக்கிற வரை நான் பூ பறிச்சிட்டு இருப்பேன் பாரு. என் கையில மோதிரம் இருக்கு, அதுவும் மந்திரிச்ச மோதிரம் இருக்கு. அதை வச்சு உன்னை சமாதி ஆக்குறானா இல்லையான்னு பாரு. ஐயே அம்மா, என்ன சந்தோஷமா இருக்கு. எப்படி உளுந்து கிடக்காம பாரு, கரப்பாம்பூச்சி கவுந்து விழுந்த மாதிரி. இப்படியே கடக்கட்டும். ஐயோ ஜாலியா இருக்கு. இவனை போட்டு நொத்து நொத்து நொத்தியாச்சு. சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் நீ தந்த அந்த அதிர்ஷ்ட மோதிரம் தாண்டி காரணம். இது என்ன கலட்டே மாட்டேனே. அடியே ஒத்தரசா உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. ஐயோ எம்மா, அந்த இடுப்பெலும்பு இப்படி உடச்சு விட்டு போட்டாலே. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நம்ம சொத்துங்க மாட்டேன், மோதி பர்ற வீட்டு போய் சேர மாட்டேன். கேளட்டு சிரிக்கி நான் இப்ப எழுந்து வந்தேன்னா உனக்கு கொல்லாம விட மாட்டேன் பாத்துக்க. நக்கல் பண்ணிட்டு இருக்கியோ நக்கல். இருடி, நைட்டோட நைட் அந்த மோதிரத்தை தூக்கி எறியறானா இல்லையான்னு பாரு. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. சரி கிளம்பிடுவோம், இதுக்கு மேல இருந்தா காண்டாயிருவான். ஏ சின்ன பொண்ணு, எல்லா புகழும் உனக்கு தாண்டி. யார் இந்த பிள்ளை இங்க உட்காந்து அழுதுட்டு கிடக்கு? இந்த மொகரை வேற எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் கிடக்கு. ஓ, இந்த பீஸா? கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணாளனே. அந்த பாட்டை படிச்சுட்டு வந்த பிள்ளை தானே? ரொம்ப நேத்து சந்தோஷமாலாம் தெரிஞ்சு இன்னைக்கு என்ன இப்படி கண்ணீரும் கண்ணுமா கிடக்கு? ஏ பாப்பா, என்ன அழுதுட்டு கிடக்கா? நேத்து ஜாலியா பாட்டுலாம் படிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிடந்தா, இன்னைக்கு என்ன? எக்கோ என் லவ் பிரேக்கப் ஆயிட்டுக்கோ. என்ன பாப்பா சொல்றா? நேத்து தானே ஏதோ சக்சஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பாட்டுலாம் படிச்சுட்டு வந்தா, ஒரு நாள் கூட அவள அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிட்டா. ஆமாக்கோ. என்னதான் லவ்வோ தெரியல. கொண்டு உங்க லவ்வதுக்கு குப்பையில போடு. போ போ, சும்மா அழுதுட்டு கிடக்காம படிக்கிற வழியை பாரு போ. ஒரு நாள் லவ்வுக்கோ, ஒரு நாள் லவ்வுக்கோ. எடுத்து தொடப்பக்கட்டைய காலுது அங்க கடந்து அழுதுட்டு கிடக்கிறத பாரு. சரி அழுவாதே, எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? கொஞ்சம் ஆர்வமா இருக்கு சொல்ல. நான் அந்த மாதிரி ஒரு நாள்லாம் பிரேக்கப் ஆன கதையே கேட்டதில்ல பத்துக்க, அதான் கேட்டேன். எக்கோ அதுவாக்கோ, உங்ககிட்ட தான் ஆசாசியா ஒரு மோதிரம் வாங்கிட்டு போனேலக்கோ. ஆமா போனேன், நான் தானே நல்லா லவ் சக்சஸ் ஆகணும்ட்டு நல்லா ரோஸ் கலர் மோதிரமா பார்த்து தந்தேன். வேற என்னாச்சு? எக்கோ அந்த மோதிரத்தை வாங்கி அவன் கையில தாங்க போட்டு விட்டேன். அதுக்குள்ள அவனுக்கு ஏதோ எக்ஸ்னு ஒருத்தி கிடந்திருக்கா. அவ போன் போட்டானே, இவன் அந்த ஆள போயிட்டாங்கோ, என்ன வேண்டான்ட்டு. இதெல்லாம் ஒரு கதண்டிவா என்கிட்ட வந்து சொல்லிட்டு கிடக்கா பாரு. ஒழுங்கா பேர் பத்துக்கு என்ன விருப்பத்திட்டு கிடக்காத பத்துக்க. ஆளே தம்மா துண்டு கிடந்துட்டு அவனுக்கு ஒரு எக்ஸ் வேறையும் எக்ஸ். போங்கடி. எக்கோ அநியாயமே, நீ ஏமாத்திட்டீலக்கோ. லவ் சக்சஸ் ஆகும் இப்படி பிரேக்கப் ஆகணும் மோதிரத்தை நீங்க எனக்கு தந்தீங்க. ஆமா, இவள ஏமாத்துறாவ ஏமாத்து. பொல்லாத லவ் இவ பிரேக்கப் பண்ணதுக்கு நான் வந்து மோதிரம் தான் காரணம். அந்த பேர் பத்துக்கு அடிபட்டுறாத பத்துக்க என்கிட்ட. உங்க வீட்டுல போய் சொல்லி கொடுத்து கூட பாத்துக்க எப்படி லவ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகாம எப்படி தெரியுதுன்ட்டு. அவ்வளவுதான் பாத்துக்க. சும்மா ஏமாறதுக்கு பழிய போட்டு கிடக்காதே. என்னக்கோ, நான் சின்ன பிள்ளைனோட நீ ஏமாத்துறீங்களோ? நான் தந்த 400 ரூபாய் தாங்க, உங்க மோதிரத்தை நான் இப்பவே உங்க கையில தந்துடுறேன். பிரேக்கப் ஆகணும் மோதிரத்தை தூக்கி என்கிட்ட தந்திருக்கியே. லவ் சக்சஸ் ஆகும் இப்படி ஏமாத்தி வேளங்காத மோதிரத்தை என் கையில கொண்டு போட்டு விட்டுருக்கிய, அப்படிதானே? ஆனா பாடுறா, பார்க்கதான் தம்மா துண்டு மாதிரி இருக்கு. வாய்ஸ் எகுறுது. ஒருவேளை முடியாம சொந்தக்காரியா இருப்பாளோ என்ன அளவோ தெரியல. அதுக்கு அவளே பரவாயில்ல போல, குள்ள கத்திரிக்கா. அவளே கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் இது பண்ணுவா. இது சரியான சவுண்ட் பார்ட்டியெல்லாம் இருக்கும் போல. எக்கோ ஒழுங்கா இப்ப நான் 400 ரூபாய் தெரியல இல்லையா? உங்க மோதிரத்தை மரியாதை வாங்கிட்டு போயிருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உங்களால தான் இப்படி ஆயிட்டு. நானும் பாத்துட்டு இருக்கேன். இவ ஒரு ஆளு, இவளுக்கு ஒரு லவ். நீ என்கிட்ட வந்து சண்டைக்கு நின்றுட்டு கிடக்கா. ஆமா, நானும் உன்ன மோதிரம் வாங்கினேன். நீ தானே வந்து ஆட்டிட்டு வாங்கினா. ஒண்ணு வாங்கினது இல்லாம நீ தானே 2 மோதிரம் வாங்கினா. அவன் அவ கூடயே பேசிட்டு போயிட்டான்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு என்கிட்டயே வந்து கத்திட்டு கிடக்கா. ஒழுங்கா பீரியலும் வீட்டுல போய் போட்டு விடட்டுமா?
போட்டு விடுங்க என்கிட்ட இருந்து 400 ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டு நானும் போய் போட்டு கொடுக்கேன். சில்வெண்ட் விடாது போலயே இன்னைக்கு நம்மள தெரியாம இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ. சில்வெண்ட் பையன் என்ன வாய்க்குள்ள முடங்கிட்டு கிடக்கியே, ஒழுங்கா காசு தெரியல இல்லையா? இது என்ன நியாயம்? நேத்து மோதிரத்தை வாங்கிட்டு போயிட்டு பிடிக்கலன்னா நேத்தே ரிட்டர்ன் தந்துருக்கணும். ஒரு நாள் கழிச்சா வந்து ரிட்டர்ன் தருவாவே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் லவ் பிரேக்கப் ஆயிட்டு நீங்க அதனால என் மோதிரத்தை வாங்கிடுங்க. ஐயோ இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. இதுக்கு என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியலையே. எக்கோ என்ன ஏமாத்த முடியாது பத்திடுங்க. ஏ பாப்பா கோவப்படாத பாப்பா. நான் தந்த மோதிரம் ஒரு அதிர்ஷ்டமான மோதிரம் பார்த்துக்க. ஒருவேளை உங்களுக்கு இதாலதான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா அந்த பையன் விளங்காத பையனா இருப்பான். அதான் உனக்கு பிரேக்கப் ஆயிருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படு. உனக்காக ஒரு ராஜகுமாரன் காத்துட்டு இருக்கான். என்னக்கா சொல்றியே? எனக்காக ஒரு ராஜகுமாரன் காத்துட்டு இருக்கானா? எப்படி பல்ல காட்டுது பாரு. சரியான விசப்புச்சலா இருக்கு. ஆமா அந்த மோதிரமே அந்த ராஜகுமாரனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? அதனால மறக்காம அந்த மோதிரத்தை கையில போட்டுக்க. இன்னொரு மோதிரத்தை பத்திரமா வச்சுக்க. ஒரு ராஜகுமாரன் உன்கிட்ட வந்தோன்னு அந்த மோதிரத்தை போடு. சரியா? ஐயே அப்படியாக்கா? எப்பக்கா வருவார் அந்த ராஜகுமாரன்? வானத்துல இருந்து பறந்து குதிச்சுக்கிட்டு வருவான். வரும்போது பாரு என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்ட நான் என்ன உனக்கு ஜோசியமா பார்த்துட்டு இருக்கேன். சரிக்கா ஐ ஜாலிக்கோ. சரி ரொம்ப பல்ல கட்டாத. போய் படிக்கிற வழியை பாரு. அவன் வருவானா? ஓ அவன் வருவானா? என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவன் வருவானா? கண்டிப்பா வருவான். கவலைப்படாம போ. என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக்க அவன் வருவானா? பாரா சரியான விசப்பூச்சியால இருக்கு. என்னத்த சொல்ல. ஏ சின்ன பொண்ணு. ஐயே என்ன இவ வேற வந்திருக்கா? மோதிரத்தை பத்தி தான் எதுவும் பேச வந்திருப்பாளோ? ஒரு மோதிரத்தை வித்துவிட்டு அவளுக்கும் பயந்துல சாக வேண்டியதா கிடக்கு. சரி பாத்துக்கிடுவோம். ஏ சின்ன பொண்ணு உன்னதாண்டி கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன யோசிச்சுட்டே கிடக்கா? அது ஒண்ணும் இல்லடி சும்மா தாண்டி. ஏ சின்ன பொண்ணு. என்ன ஒத்தரோசா கிறுக்கதும் பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி ஏன்னு சிரிச்சுட்டு கிடக்கா? ஏ சின்ன பொண்ணு நீ தந்த மோதிரம் நல்லா வேலை செய்யுதுடி. இன்னைக்கு என் புருஷன் போட்டு குமுறு போட்டேன். ஏன் ஒத்தரோசா என்னடி சொல்றா? ஆமாடி இன்னைக்கு வெளுக்கிற அவனுக்கு மூஞ்சி முகற எல்லாம் வீங்கி போச்சு. நல்லா அடிச்சிட்டு சந்தோஷமா வந்தேன். அதான் சரி உன்னை பார்த்து நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். பாரா எந்த கடவுள் பண்ண புண்ணியமோ இன்னைக்குமே புருஷன் கேட்டா அடி வாங்கியிருக்கான். சரி ஒருவேளை இனிமே இவா டர்ச்சல் முடிஞ்சு. ஏ ஒத்தரோசா நான் தான் அப்பவே சொன்னேன்டி இது மந்திரிச்ச மோதிரம்டி. நீ எதுக்காக இந்த மோதிரத்தை பாட்டிருக்கியா? அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். ஏ சின்ன பொண்ணு நடந்துருச்சு. ஏ குமுறு டக்கர குமுறு டக்காரே. சரி சந்தோஷத்துல பைத்தியம் மாதிரி பெணாத்தாத. அட போடி எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல செரிப்பா கிடக்கு. ஏ சின்ன பொண்ணு நான் வரும்போது ஒரு பிள்ளை போச்சுல, ஒரு சின்ன பிள்ளை. அது யாரு? ஏடி அதுவா? அது ஒரு மொக்க பீசுடி. நீ வேற. ஐயோ அது வந்து நேத்து மோதிரம் வாங்கிச்சு பாத்துக்க. அதுக்கு வந்து நான் மோதிரம் கொடுத்ததுனால லவ் சக்சஸ் ஆயிட்டான். அதனால என்ன பாராட்டி புகழ்ந்துட்டு போறா. சரி அதான் சந்தோஷத்துல பாட்டு பிடிச்சிட்டு போகுது. சரி சந்தோஷமா இருந்தா சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு கிடக்கேன். என்னடி லவ் சக்சஸ் ஆகிறதுக்குலாம் மோதிரம் இருக்கா? நீ வேற எல்லாத்துக்கும் மோதிரம் இருக்குடி. எல்லாம் கலரும் மந்திரிக்கிறது தாண்டி முக்கியம். இந்த கலருக்கு இந்த இதுன்னு மந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கேன். அதை போட்டுட்டோம்னா நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும். அவளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருக்கு போல. அது சின்ன பிள்ளை படிக்கிற வயசுல பத்தி அதுக்கு கனா காண்கிறேன் பாட்டு பிடிச்சிட்டு போகுது. சரி சந்தோஷமா இருக்கட்டும். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா இருந்தா நல்லது தானே. அதுவும் கரெக்ட் தான் சின்ன பொண்ணு. ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் பூர்ணி, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் கிருஷ்ணம்மாள், ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் காவேரி, ஹாய் ஷாம்லா, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் ராஜி, ஹாய் ரமா, ஹாய் பிரியா, ஹாய் துர்காதேவி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.